அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று இன்ஷா அல்லாஹ் அல் மஸ்ஹு அலல் குஃபைன், காலுறை மீது மஸ்ஹ் செய்வது அப்படிங்கிற பாடத்தை பற்றி இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது உதுவுடைய பாடத்தில் நாம் படித்தோம், கழுகக்கூடிய உறுப்புகள் முகம், கை, முழங்கை வரை, அதே போன்று கால், தடவக்கூடிய உறுப்பு தலைக்கு மஸ்ஹ் செய்வது, காலுக்கு மஸ்ஹ் செய்வது, அதாவது தலையையும் காதையும். இப்போது நாம் இந்த பாடத்தில் காலுறை மீது மஸ்ஹ் செய்வது, காலுறை மீது தடவுவது, இந்த பாடத்துடைய சுருக்கமான விளக்கம் என்னவென்றால், காலை கழுவாமல் கால் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய காலுறை, இதன் மீது மஸ்ஹ் செய்வது, அதாவது கழுகுவதல்ல, இதை தடவுவது, காலுடைய மேல் பகுதியை, இதுதான் காலுறை மீது மஸ்ஹ் செய்வது என்று அர்த்தம். அதாவது நீங்கள் வுது செய்வதற்கு, அதாவது வுது செய்வதற்கு வுதுவை நீங்கள் செய்திருந்தால், மன்னிக்கவும், வுது செய்துட்டு நீங்கள் காலுறை போட்டிருந்தால், வுது செஞ்சுட்டு காலுறை போட்டு பிறகு உங்களுடைய வுது முறிந்து விட்டது, வுது முறியக்கூடிய ஏதாவது ஒரு காரணம் நடந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ திரும்ப நீங்கள் வுது செய்து எல்லா உறுப்புகளையும் கழுவிட்டு காலை கழுவ தேவையில்லை. காலில் போட்டிருக்கிற அந்த காலுறையுடைய மேல் பகுதியிலே நீங்கள் நனைந்த உங்களுடைய கையினால் தடவினால் அது போதுமானது. இதுதான் காலுறை மீது மஸ்ஹ் செய்வது என்ற அர்த்தம். காலுறை மீது மஸ்ஹ் செய்வது என்ற அர்த்தம். இது எதற்காக நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்றால், நமக்கு கஷ்டம் தரக்கூடாது என்பதற்காக, நம்முடைய இலகுவை கருதி உது செய்த ஒருவர் உதுவோடு அவருடைய காலுறையை போட்டிருந்தால், அந்த காலுறையை மீண்டும் அவருடைய உது முறிந்ததுக்கு பிறகு அவருடைய எல்லா உறுப்புகளை எல்லாம் கழுவிட்டு காலுறை மீது மஸ்ஹ் செய்தால் போதும். நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மதிக்கத்தக்க அறிவுள்ளவர்கள் எல்லோரும் இது ஆகும், இது கூடும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். சில வழிகட்ட சில ஹவாரிஜிகள், ஷியாக்கள் தான் இது கூடாது என்று மறுக்கிறார்கள். அவங்களுடைய அந்த மறுப்பு எங்களுக்கு என்ன செய்யாது, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுறை மீது மஸ்ஹ் செய்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமில், முஸ்னத் இமாம் அஹமதில், சுனன் அபி தாவூத், சுனன் திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஹம்மாம் அன்-நஹஇ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை சிறுநீர் கழித்தார்கள், பிறகு வுது செய்தார்கள், பிறகு தன்னுடைய காலுறை மீது மஸ்ஹ் செய்தார்கள். அவர்களிடத்தில் அங்கு இருந்தவர்கள் கேட்டார்கள், நீங்கள் சிறுநீர் கழித்துட்டீங்க, அதுக்கு பிறகு காலில் மஸ்ஹ் செய்றீங்களே, மற்ற உறுப்புகள்லாம் கழுவிட்டு காலை கழுவாமல் மஸ்ஹ் செய்றீங்களே, உங்களோட உதுவு முறிஞ்சிட்டு இல்லையா, திரும்ப நீங்கள் காலுறை மீது மஸ்ஹ் செய்துட்டு உங்களோட உதுவு முடிக்கிறீங்களே என்று கேட்டபோது அதற்கு ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஆம், அவ்வாறு தான், எனக்கு உது முறிந்தது, நான் காலுறை மீது மஸ்ஹ் செய்தேன் தான், அது உண்மைதான். ஏன் செய்தேன் தெரியுமா, ராய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால சும்ம தவல்லஅ வமஸஹ அலா குஃபைஹி, அதாவது என்னை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறுநீர் கழித்தார்கள், பிறகு உது செய்தார்கள், பிறகு அவருடைய காலுறை மீது மஸ்ஹ் செய்தார்கள், தடவினார்கள். ரசூலுல்லாஹ் அவங்க செஞ்சுக்கிறாங்க, அதனால தான் நானும் செய்தேன் என்று ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஒரு ஆதாரம், காலுறை மீது மஸ்ஹ் செய்யலாம். காலுறை என்ற என்ன தெரியுமா, காலுறை என்பது தோலால், நம்ம இப்போ சொக்ஸ் போடுறோம் இல்லையா, இந்த சொக்ஸை நம்ம இப்போ இன்றைக்கு துணியால் செஞ்சிருக்கிறாங்க, அப்பையெல்லாம் என்ன செய்வாங்க, காலுறை என்று தோலால் செஞ்சிருப்பாங்க. இன்றைக்கு கூட இருக்குது, அதிகமாக அதை பயன்படுத்துறது இல்லை, ஆனால் அன்றைய காலத்தில் அதை பயன்படுத்தினார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க அந்த காலுறை மீது மஸ்ஹ் செய்திருக்கிறாங்க. அதே போல ஜௌரப், சொக்ஸில் நாங்கள் மஸ்ஹ் செய்யலாமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் காலுறை மீது செஞ்சுக்கிறாங்க. மஷ்ரூயத்துல் மஸ்ஹி அலல் ஜௌரபைன், சொக்ஸில் நாம் மஸ்ஹ் செய்யலாமா அப்படின்னு சொன்னால் ஆம், கூடும். இது அதிகமான சஹாபாக்கள் இதை கூடும் என்று கூறியிருக்கிறார்கள். அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லாங்க,
அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், பரா இப்னு ஆசிப், அனஸ் இப்னு மாலிக், அபு உமாமா, சஹல் இப்னு சஅத், அம்ரு இப்னு ஹுரைஸ், இன்னும் உமர் இப்னுல் கத்தாப், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஜமீஅன், இவர்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொக்ஸில் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க வந்து மஸ்ஹ் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இந்த ஆசிரியர் இங்கே குறிப்பிடுறாங்க. அதே போல இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் காலுரை அதாவது சொக்ஸில் என்ன செய்யலாம், மஸ்ஹ் செய்யலாம் அப்படி என்று சொல்லி அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இமாம் சுஃபியான் சௌரி, இப்னுல் முபாரக், அத்தா, ஹசன், சயீத் இப்னு முஸையிப் போன்ற இமாம்களும், அதே போல இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரபல்யமான 2 மாணவர்கள் அபு யூசுப், முஹம்மத், அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த சொக்ஸ் வந்து கனமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே போல இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனமான சொக்ஸில் என்ன செய்யக்கூடாது, மஸ்ஹ் செய்வது கூடாது என்று அவங்க சொல்லியிருந்தாங்க. பிறகு அவர்களுக்கு இந்த செய்தி தெரிய வந்தவுடனே அவருடைய மரணத்திற்கு 3 நாட்கள் அல்லது 7 நாட்களுக்கு முன்னால், அவங்க மரணிக்கிறதுக்கு 3 நாட்கள் அல்லது 7 நாட்களுக்கு முன்னால் அவர்கள் தான் முதல்ல கொடுத்த ஃபத்வா கூடாது என்ற ஃபத்வாவை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரிய வந்தது. பிறகு அவங்க சொன்னாங்க, நான் இதை கூடான்னு சொன்னேன், இப்போ நான் அந்த ஃபத்வாவிலிருந்து மீண்டு கொள்கிறேன். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வந்து நோய் விசாரிப்பதற்காக வந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, நான் இதற்கு முதல்ல கனமான சொக்ஸில் கூட மஸ்ஹ் செய்வது கூடாது என்று தான் சொல்லியிருந்தேன், இப்போ நான் என்ன செஞ்சேன், அதை நான் செய்கிறேன், ஆகும் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம படிக்கும்போது இமாம்கள் எவ்வளவு விரிந்த மனப்பான்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு விட்டு கொடுப்போடு இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு செய்தி முன்னால் சொன்ன செய்திக்கு மாற்றமாக இன்னொரு செய்தி, சரியான செய்தி கிடைத்த உடனே அவங்க என்ன செஞ்சிடறாங்க, தன்னுடைய முன் சொன்ன கருத்தை மாற்றிக்கொள்றாங்க. இவ்வளவு பெரிய விரிந்த மனப்பான்பு. அதே போன்று மார்க்க விஷயத்தில் ஹக்குத்தான். அதற்கு மாற்றமாக நாம் இத்தனை வருஷமாக சொல்லிட்டோமே, நம்முடைய மரியாதை போயிருமே, நம்முடைய கௌரவம் போயிருமே என்றெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பாடமாக அமையணும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இந்த விரல்களை உது செய்யும்போது குடைந்து கழுவுவது, கால் விரலை, இது சம்பந்தமாக என்ன சொல்றீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இதை பற்றி அது ஒன்றுமே இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. பிறகு அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி செய்திருக்கிறாங்களே என்ற ஹதீஸ் சொல்லப்பட்ட உடனே அவங்க சொன்னாங்களாம், அதுக்கு பிறகு யாராவது கால் விரல்களை உது செய்யும் போது குடைந்து கழுவணும்னு கேட்டால் அவங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இப்படி இமாம்களுடைய வரலாற்றில் நிறைய செய்திகளை பார்க்கலாம். அல்லாஹ் அவர்கள் அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்யட்டும். பிடிவாதம் அவர்களுக்கு இருக்கல. அதனால் நாங்களும் ஒரு மார்க்க விஷயத்தில் நாங்கள் முன்னால் உண்ட இதுதான் சரியான்னு தெரிந்து இப்போ இல்லை அதல்ல இதுதான் சரி, இதுதான் குர்ஆன் ஹதீஸோட ஒத்து போகக்கூடிய கருத்து என்று நமக்கு தெரிந்தால் அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சிருங்க, பழைய கருத்தை விட்டுருங்க, இந்த புதிய இப்போ சரியென்று சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் ஒரு இஸ்லாமியருடைய ஒரு முஸ்லீமுடைய பண்பாகங்கிற செய்தியை நான் இடத்துல உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதே போல அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இப்போ சொக்ஸ்ன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருக்கிறது. இது அல்லாமல் எங்களுடைய கால்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் அதை பெண்டேஜ்ங்கிற ஒரு பாடம் இது வருகிறது, எங்களுடைய உடம்பை நாம் நோயினால் காயத்தினால் கட்டுவோம் இல்லையா, அந்த நிலையில் என்ன செய்கிறங்கிறதுக்கு பிற ஒரு பாடம் வருது, அதில் பேசுவோம். ஆனால் இதில் இமாம் அவர்கள் இங்கே சேர்க்குறாங்க, கால்களை சுற்றி அதாவது நம்ம உது செய்யக்கூடிய பகுதிகள், கால்களை ஏதோ ஒன்றுக்காக, குளிருக்காக அல்லது நாம் போகக்கூடிய ஏரியாவில் வந்து முள்ளு குத்தும் ஏதோ ஒரு காரணத்துக்காக துணிகளால் சுற்றி கட்டி வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படியான ஒன்றாக இருந்தாலும் என்ன செய்யலாம், அதுலேயும் தடவலாம். என்ன குளிருக்காக நாம் சொன்ன மாதிரி காலில் ஏதாவது காயம் இருக்கிறது என்கிற ஏதோ ஒரு காரணத்துக்காக சுற்றி இருந்தால் அதன் மேலே என்ன செய்யலாம், நாங்கள் வந்து தடவலாம் அப்படிங்கிற செய்தியை இங்கே சொல்லாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், சொக்ஸுக்கே எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில். நம்முடைய கஷ்டங்களை குறைத்து கொள்ளணுங்கிறதுக்காக காலில் காயம் இருந்து அதை சுத்திரிக்கிறோம்னு சொன்னால் அது நிச்சயமாக
சாதாரணமாக சொக்ஸு போடுற மக்களுக்குள்ள பிரச்சனைகளை விட இவங்க இந்த காலத்தில் பிரச்சனை கூட இருக்குது. ஆகவே இதில் என்ன செய்யலாம், தடவலாம் அப்படின்னு சொல்லி இங்கே இமாம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லாங்க. அதுதான் என்ன ஒரு சரியான செய்தியும் கூட. இதுக்கு அடுத்ததாக ஹுஃப்லேயோ அதாவது காலுறையிலேயோ சொக்ஸ்லேயோ நாங்கள் மசூ செய்கிறதுக்காக உள்ள நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், அதை அணிவதற்கு முதல்ல நாங்கள் ஒதுவோடு இருக்கணும். இப்போ நீங்கள் நோயாளியாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நோய் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. இங்கே நீங்கள் சொக்ஸு போட போகிறீங்க, அதில் மசூ செய்கிறங்கிற நோக்கம் இருந்தாலும் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த சொக்ஸில் எந்த காலுறையில் மசூ செய்யலாம் என்றால், நீங்கள் அந்த சொக்ஸையோ அந்த காலுறையையோ அணியும் போது நீங்கள் உதுவோட இருக்கணும். உதுவோட நீங்கள் இதை அணிந்திருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த காலுறை மீது அந்த சொக்ஸு மீது நீங்கள் மசூ செய்யலாம். அடுத்த இதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய உது முறிந்து விட்டால் நீங்கள் இந்த சொக்ஸில் காலுறையில் மசூ செய்வதற்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த உங்களுக்கு அந்த உது முறிந்தால் திரும்ப நீங்கள் உது செய்யும் போது நீங்கள் காலை என்ன செய்ய தேவையில்லை, கழுவ தேவையில்லை, அந்த காலுறையை கழட்ட தேவையில்லை, அந்த சொக்ஸை கழட்ட தேவையில்லை, அதுக்கு மேலே மசூ செய்தால் போதுமானது. இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால், முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் இருந்தேன். அவர்களுக்கு உது செய்வதற்காக பாத்திரத்திலிருந்து தண்ணியை ஊற்றி கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை கழுவினார்கள், 2 கைகளையும் முழங்கை வரை கழுவினார்கள், தன்னுடைய தலையை தடவினார்கள், மசூ செஞ்சாங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த அந்த காலுறையை கலட்டுவதற்காக குனிந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை விட்டுடுங்க, அந்த 2ஐயும் கலட்ட வேண்டாம். நான் அதை என்ன செய்துட்டேன், தூய்மையாக இருக்கும்போது, அதாவது ஒதுவோடு இருக்கும்போது தான் அதை அணிந்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த 2 மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கையினால் தடவினார்கள். அந்த 2 மீதும் தடவினார்கள், 2 கையால் என்று வரல, அந்த 2 மீதும், வலது கால் மீதும் இடது கால் மீதும் தடவினாங்க. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், முஸ்னத் இமாம் அஹ்மதிலே பதியப்பட்டிருக்கிறது. அதே போல முஸ்னத் ஹுமைதியில் வரக்கூடிய இன்னொரு ரிவாயத் என்னன்னு சொன்னால், முகீரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அறிவிக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சொன்னோம், ஒருவர் அவருடைய 2 காலுறை மீதும் மசூ செய்யலாமா என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆம் செய்யலாம், ஆனால் அவர் சுத்தமான நிலையில் அதை அணிந்திருந்தால் என்பதுதான் இந்த காலுறை மீது நாங்கள் மசூ செய்வதற்குள்ள நிபந்தனை. திரும்ப ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன், காலுறை மீது அல்லது சொக்ஸில் மசூ செய்வதற்குள்ள நிபந்தனை என்ன, நம்ம அதை அணியும் போது ஒதுவோடு அணிந்திருக்க வேண்டும், ஒதுவோடு அணிந்திருக்க வேண்டும். அதே போல தன்னுடைய அந்த மசூ செய்கிற பகுதி எது, எந்த இடத்துல மசூ செய்யணும். இப்போ காலை கழுவணும் இல்லையா, மேல் பகுதியையும் கழுவணும், கீழ்ப்பகுதியையும் கழுவணும், காலுடைய மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும். ஆனால் மசூ செய்யும் போது எங்கே அதனுடைய இடம் அப்படின்னு சொன்னால், மேல் பகுதி, காலுடைய மேல் பகுதி, இந்த மேல் பகுதி தான் எங்களுக்கு மசூ செய்யப்பட வேண்டும். முகீரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 காலுறையின் மேல் பகுதியிலே மசூ செய்வதை நான் பார்த்தேன். முஸ்னத் இமாம் அஹ்மத், சுனன் அபீ தாவூத், திருமிதியில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஹஸன் என்று சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, மார்க்கம் இருக்கிறதே, இது ஒரு புத்தியை கொண்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால், மேல் பகுதியிலே, காலுடைய மேல் பகுதியிலே மசூ செய்வதை விட காலுடைய மேல் பகுதியிலே மசூ செய்வதை விட காலுடைய கீழ்ப்பகுதியில் மசூ செய்வதுதான் சிறந்ததாக இருந்திருக்கும், புத்தியை கொண்டு நாம மார்க்கத்தை முடிவெடுப்பதாக இருந்தால். ஆனால் புத்தி என்ன சொல்லுது, நடந்து போகும்போது எது கீழப்படும், கீழ்ப்பகுதி தான் படும். அப்ப எதில் அதிகமாக அழுக்குப்பட வாய்ப்பு இருக்கிறது, கீழ்ப்பகுதியில். அப்போ கீழ்ப்பகுதியை தான் மசூ செய்யணும், அதுதான் சிறந்ததுன்னு நம்முடைய புத்தி சொல்லும். ஆனா மார்க்கத்தை நிர்ணயிப்பது புத்தியை கொண்டு அல்ல, நினைட்டீங்களா, குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும். குர்ஆன்ல வந்திருக்குதா, ஹதீஸ்ல வந்திருக்குதா, மார்க்கமாகிவிட்டது. புத்தி அதை ஏற்றுக்கொண்டதா, ஏற்றுக்கொள்ளவில்லையா,
என்பதெல்லாம் பார்க்கக்கூடாது. இது யாருடைய கொள்கை இது? இது முஅத்தஸிலாக்கள் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கூட்டத்தினர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்கண்டா மார்க்கத்தை முதல்ல புத்திக்கிட்ட கொடுப்பாங்க. அவங்களோட புத்தி இடத்துல அந்த புத்தி ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்வாங்க, புத்தி ஏற்றுக்கொள்ளல மறுத்துடுவாங்க. ஆனால் அஹ்லு சுன்னா ஜமாத்துடைய கொள்கை என்ன, சரியான முடிவு என்ன? குர்ஆன் சொல்லிவிட்டதா, ஹதீஸ் சொல்லிவிட்டதா, ஏற்றுக்கொள்வார்கள். புத்தி அதை ஏற்றுக்கிட்டாலும் சரி, புத்தி ஏற்றுக்கவில்லை என்றாலும் சரி. என் புத்திக்கு விளங்கலண்டா உன் புத்திக்கு விளங்கல, உன் புத்திக்கு அது விளங்கல, மற்றவருடைய புத்தியில சரியா இருக்குது. அப்ப பிரச்சனை என்ன? உன் புத்தியில கோளாறு, உன் புத்தியில கோளாறு ஏற்பட்டதுனால நீ அது கூடாதுங்கிற, என் புத்திக்கு ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி. இது யாருடைய கொள்கை? இது முஅத்தஸிலாக்கள் வழிகட்டவர்களுடைய கொள்கை. அப்ப மார்க்கத்தை முடிவு செய்வது குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சு அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய 2 காலுறையின் மேல் பகுதியில் மஸ்ஹ் செய்வதை நான் பார்த்தேன். முஸ்னத் இமாம் அஹ்மத், சுனன் அபீ தாவூத், சுனன் தாரகுத்தினியில இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்குது. அப்ப நம்ம அடுத்த விஷயமா வழங்கிக்கிட்டோம். என்னது? மஸ்ஹ் செய்கிற இடம் கீழ்ப்பகுதி அல்ல, காலுடைய மேல் பகுதி. வலது கையினால் வலது காலுடைய மேல் பகுதியையும், இடது கையினால் இடது காலுடைய மேல் பகுதியையும். அதாவது இப்படி எங்களுக்கு வலது கையை நீங்கள் எல்லாம் உதவி செஞ்சிட்டீங்க. இப்போ காலுறை போட்டிருக்கிறீங்க அல்லது நீங்கள் சொக்ஸ் போட்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? கை, வாய், முகம் எல்லாம் கழுவுறீங்க, வர கை கழுவுறீங்க, தலைக்கு மசூஸ் செய்றீங்க. இப்போ சொக்ஸ் அணிஞ்சிருக்கீங்க, காலுறை அணிஞ்சிருக்கீங்க. என்ன செய்வீங்க? அதை கழட்ட தேவையில்லை, ஏற்கனவே நீங்கள் அதை உதவிட தான் போட்டிருக்கிறீங்க. வலது கையை ஈரப்படுத்திய கையை என்ன செய்வீங்க? இதுக்கு மேலே இப்படி நினைச்சிங்களா? இடது கையினால் இந்த இடது கை காலுடைய மேல் பகுதியில் ஒரு தடவை, அவ்வளவுதான். உங்களுடைய உது பரிபூர்ணமாகிவிட்டது. எத்தனை நாளைக்கு நீங்கள் மசூஸ் செய்யலாம் அப்படிங்கிறது இதில் நம்ம இது 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஊர்வாசி, ஊரில் இருக்கிறாங்க, சாதாரணமாக அவங்க ஊர்லேயே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு 5 யௌமுன் வலையிலா, ஒரு இரவும் ஒரு பகலும். பிரயாணியாக இருந்தால் அவருக்கு 3 பகலும் 3 இரவும், 3 பகலும் 3 இரவும். சஃப்வான் இப்னு அஸ்ஸால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினாங்க, நாங்கள் அதை சுத்தமான நிலையில் அதை அணிந்திருந்தால், நாங்கள் பிரயாணம் செய்தால் 3 நாட்கள், ஊரில் இருந்தோம்னா ஒரு நாள், அதாவது ஒரு பகலும் ஒரு இரவு. அதை நாங்கள் ஜனாபத் குளிப்பு கடமை உள்ள நிலை வந்தாலே தவிர நாங்கள் காட்ட மாட்டோம். குளிப்பு கடமை ஒரு ஆள் என்ன செய்திருக்கிறாரு? காலுறை அணிந்திருக்கிறார், சொக்ஸ் போட்டிருக்கிறார். அவர் இப்போ அவருடைய ஒரு நாளும் ஒரு பகலும் என்ன செய்யலாம்? அது கழட்டாமலேயே அவர் உது முறியும் போதெல்லாம் மற்ற உறுப்புகளை கழுவிட்டு அதன் மீது தடவலாம். அவருக்கு ஜனாபத் குளிப்பு கடமையாகிவிட்டது. இப்போ என்ன செய்யணும்? இப்போ கழட்டி தான் ஆகணும். ஏன்னா அவருக்கு அதை போட்டுக்கிட்டு குளிக்க முடியாது. எல்லா பகுதிகளும் கழுவப்படணும் இல்லையா உடம்புல. இன்ஷா அல்லாஹ் குளிப்பு கடமைங்கிறத பாடத்தில் அதை பற்றி நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கிற இந்த ஹதீஸ் மூலமாக அவனுடைய காலைகளில் ஊர்வாசிக்கு ஒரு நாளும் பிரயாணிக்கு 3 நாளும். ஷுரைஹ் இப்னு ஹானி இந்த சொல்லப்பட்ட ஹதீஸ் முஸ்னத் இமாம் ஷாஃபியில், முஸ்னத் இமாம் அஹ்மதில், சஹீஹ் இப்னு ஹுஸைமாவில், திருமதியில், நசாயில, இமாம் இந்த திருமதி நசாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க? அலைஹிமா அந்த இந்த 2 பேரும் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்லாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே போல ஷுரைஹ் இப்னு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் காலுறை மீது மஸ்ஹ் செய்வதை பற்றி நான் ஒரு ஃபத்வா கேட்டேன். அப்போ ஆயிஷா நாயகி ஒரு ஃபக்கீஹா, ஆயிஷா நாயகி ஒரு ஃபக்கீஹா, பெண்களில் நபியோட மனைவிமார்களில் ஒரு பெரிய ஃபக்கீஹா, ஒரு ஆலிமா. அவங்கள்ட்ட சஹாபாக்கள் போய் என்ன செய்வாங்க? ஃபத்வா கேட்க போவாங்க. நான் ஃபத்வா கேட்டு போனேன். என்ன ஃபத்வா? காலுறை மீது மஸ்ஹ் செய்வதை பற்றி. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, சுபஹானல்லாஹ், அவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ ஒரு பெருந்தன்மை என்று பாருங்க. பிடிவாதம் இல்லாமல் எவ்வளோ தாழ்மையான தன்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. தன்னை ஒரு பெருசாக அவங்க நினைக்காம இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சல் அலியன், அலி ரலியல்லாஹு போய் கேளுங்க. இந்த 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 ஃபத்வாவை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல போய் கேளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு அலமு பிஹாதா மின்னி, தயவு செய்த கவனமாக கேளுங்க. எப்படியான ஒரு பெருந்தன்மைவாதிகளாக, பெருந்தன்மை உள்ளவர்களாக, அதுவும் குறிப்பாக மார்க்க விஷயத்தில் இருந்துக்கிறாங்க. இப்போ என்ன கேட்டாலும் பாஸ்
எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை விட்ட வேறு யாரும் கிடையாது, நான் சொன்னால் அது சரிதான். எத்தனை இன்றைக்கு பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இதில் எனக்கு அவ்வளோ பெரிய அறிவில்லை, நான் கொஞ்சம் கேட்டு சொல்கிறேன், அல்லது இந்த ஆலிமுட்ட போய் கேளுங்க. எத்தனை பேர் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறாங்க சொல்லுங்க. நீங்கள் ஒரு ஃபத்வா கேட்க போய் எனக்கு தெரியாது, இதில் எனக்கு தெளிவு குறை இருக்கிறது, இன்னார்கிட்ட போய் கேளுங்கன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க? தெரியாண்டு சொல்லணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்துல வஃபாக்கிஹத்தன் வ அப்பா, ஃபாக்கிஹாண்டா என்ன கருத்து, அப்பாண்டா என்ன கருத்து, குர்ஆன் வசனம் சொன்னாங்களாம். ஃபாக்கிஹாண்டா எல்லாருக்கும் தெரியும், அப்பாண்டா எனக்கு தெரியாது, அப்பாவுக்கு கருத்து தெரியாது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒரு ஃபத்வா கேட்கப்பட்டது. சொன்னாங்களா, இது எனக்கு தெரியாது, நீங்கள் எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்கள். நான் போய் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இடத்துல கேட்டேன், அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள் என்று சொல்லுங்க. நான் சொன்னாலும் அஹ்மது பின் ஹம்பல் தான், சொல்லாவிட்டாலும் அஹ்மது பின் ஹம்பல் தான். மார்க்க விஷயத்தில் தயவு செய்து எல்லாம் எனக்கு தெரியும் என்று தெரிஞ்சா விட சொல்லுங்க, தெரியாட்டி தெரியாண்டு சொல்லுங்க, தெரியாண்டு சொல்லுங்க. உங்களை விட ஒரு அறிஞர் இருந்தால் அவரை காட்டுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல இந்த காலுரை மீது மசூ செய்கிற ஃபத்வா கேட்கப்பட்ட போது அழகான வார்த்தை சொன்னாங்க. நீங்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல போய் இந்த மஸ்அலா பற்றி கேளுங்கள், இது பற்றிய ஃபத்வா கேளுங்கள், அவர் இந்த விஷயத்தில் என்னை விட மிக அறிந்தவர். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஏனென்றால் அவங்க தான் ரசூலுல்லாஹ்வோட கூட பிரயாணம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. நான் போய் அவர்களிடத்துல கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணிகளுக்கு 3 இரவுகளும் 3 பகல்களும் அனுமதித்தாங்க, ஊர்வாசிக்கு ஒரு பகலும் ஒரு இரவும். முஸ்னத் இமாம் அஹ்மதில், சஹீஹ் முஸ்லிமில், திருமதியில், நசாயியில், இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்குது. அப்போ உங்களுக்கு விளங்கிட்டீங்களா எவ்வளோ காலம் இல்லைன்னு சொல்லி? சரி, எப்போ இருந்து ஆரம்பிக்குது இந்த மசூ செய்கிற காலம்? நம்ம காலில் காலுறையோ அல்லது அந்த சொக்ஸை அணிஞ்ச நேரத்தில் இருந்தால் இல்லை, எப்போ உங்களுக்கு உது முறியுதோ. இப்போ நீங்கள் அணிகிறீங்க உதாரணமாக காலையில், உங்களுக்கு உது முறியுது எப்போ? உது முறியுது அசருக்கு. இப்போ அசருக்கு தான் நீங்கள் உது செய்ய போகிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்போ இருந்து உங்களுக்கு என்னது ஒரு நாள், அப்போ இருந்து ஒரு நாள். நினைட்டீங்களா? சரி, இன்ஷா அல்லாஹ். இதில் இந்த விஷயத்தில் இமாம் இடத்துல கருத்து முரண்பாடு இருக்கிறது. இதுதான் எனக்கு தெரிந்த ஒரு சரியான செய்தி. அந்த எப்போ ஆரம்பிக்கிறதுங்கிறது சில அறிஞர்கள் சொல்லாங்க நம்ம அணிந்ததுலேருந்து. ஆனால் சில அறிஞர் சொல்லாங்க இல்லை, எப்போ அவருக்கு உது முறியுதோ. அல்லாஹு ஆலம், இதுதான் சரியானது, இதைத்தான் நான் சரியான கருத்தாக சொல்கிறேன். இதை பல அறிஞர்கள் இந்த கருத்தை கூறுகிறார்கள். இதை அணியக்கூடிய, இதை தடவக்கூடிய முறையை பற்றி உங்களுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், நான் சொல்லிவிட்டேன். அடுத்தது, எந்த விஷயங்கள் உதுவை முறிக்குமோ, மன்னிக்கவும், இந்த மசூ செய்வது எப்போ முடிவடைகிறது அப்படி என்று சொன்னால் காலை எல்லை முடிந்தால். அதே போல ஜனாபத், குளிப்பு கடமை வந்துட்டா, அதே போன்று நீங்கள் கழட்டி விட்டால், நீங்கள் கழட்டிக்கிட்டீங்க உங்களுடைய அணிந்த அந்த காலுறையை அல்லது சொக்ஸை கழட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிந்து விட்டது. திரும்ப என்ன செய்யணும், நீங்கள் உது செய்து அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், திரும்ப அணியணும். அப்போ இந்த 3 விஷயம் நடந்த 3ல் 1 நடந்தால் உங்களுடைய அந்த காலுறை மீது மசூ செய்வது என்கிற சட்டம் முடிந்துவிடும். ஒன்று என்னது, காலை எல்லை. காலை இல்லைன்னா என்ன, ஊர்வாசிக்கு ஒரு நாளும் ஒரு இரவும், ஒரு பகலும் ஒரு இரவும், பிரயாணிக்கு 3 பகலும் 3 இரவும். ரெண்டாவது என்ன, ஜனாபத், குளிப்பு கடமை வந்து விட்டது, அப்போ நீங்கள் கழட்டித்தான் ஆகணும். அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, அதுக்கு பிறகு நீங்கள் அதை போட்டுக்கொண்டு இருக்க முடியாது. கழட்டி ஒது செஞ்ச குளிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வேணுமென்றால் ஒது செய்துவிட்டு என்ன செய்யலாம், உங்களுடைய காலுறையை அணியலாம், சொக்ஸை அணியலாம். 3வது, நீங்கள் கழட்டி விட்டால் அப்போதும் உங்களுக்கு என்ன செய்து விடும், முடிந்துவிடும். உங்களுடைய அந்த மசூ செய்யக்கூடிய அந்த சட்டம் முடிந்துவிடும். இப்போ விளங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதாவது காலுறை மீது அல்லது சொக்ஸு மீது மசூ செய்வதற்கு அனுமதி இருக்குது. இதை அனுமதிப்பதற்கு நாம் ஆதாரங்களை சொன்னோம். இதை இது மீது மசூ செய்கிற நிபந்தனை என்ன, உதுவோட நீங்கள் அதை அணிந்திருக்கணும், உதுவோட அதை அணிந்திருக்க வேண்டும். மசூ செய்கிற பகுதி எது, மசூ செய்கிற பகுதி காலுடைய மேல் பகுதி. அதில் 2 கை, வலது கையினால் வலது காலுடைய மேல் பகுதியையும், இடது கையினால் இடது காலுடைய மேல் பகுதியையும். அளவு எவ்வளவு, ஊர்வாசிக்கு ஒரு நாளும் ஒரு இரவும், பிரயாணிக்கு 3 நாளும் 3 இரவும். நாம் இதை மசூ செய்வது
அந்த சட்டத்தை எப்போது அது நாம் இழந்து விடுவோம், எப்போது அது பாத்திலாகிவிடும் எங்களுடைய மசூத் செய்கிற சட்டம்? மூன்றில் ஏதாவது ஒன்று நடந்து விட்டால். ஒன்று, எங்களுடைய அந்த சொல்லப்பட்ட கால எல்லை முடிந்து விட்டால், அல்லது குளிப்பு கடமை வந்து விட்டால், அல்லது நாம் அதை கலட்டினால். இன்ஷா அல்லாஹ் இதுதான் காலுறை மற்றும் சொக்ஸில் மசூத் செய்வதை பற்றிய சட்டங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விளங்கியிருப்பீங்க உங்களுடைய தேவைகள் வரும்போது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க எப்படின்னா, ஏதாவது தேவை வந்தால் தான் போடணும், இது நமக்கு நோய் இருக்கிறது, அது குளிராக இருக்கிறது, அப்படியாக இருந்தால் தான் நாம் என்ன செய்யணும், போடணும். அப்படி இல்லை, ஊரில் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, போட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க தான் ஆதாரம் காட்டணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்வாசிக்கு ஒரு பகலும் ஒரு இரவுன்னு சொல்லிட்டாங்க. ஊர்வாசி என்றால் பொதுவாக எல்லாரும், யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ, அவருக்கு நோய் இருந்தால்தான், குளிர்காலத்தில் மட்டும்தான், தேவை இருந்தால்தான் அப்படின்னா வரல. அதே மாதிரி பிரயாணத்திலையும் உங்களுக்கு தேவை இருந்துக்கோ இல்லையோ, பிரயாணத்தில் போகிற நீங்கள் உங்களுக்கு 3 நாட்கள் உங்களுக்கு அதை விரும்பினா செய்யுங்க, விரும்பாட்டி விடுங்க. ஆனால் செய்தால் அவருக்கு அனுமதி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் விளங்கியிருப்பீங்க. இந்த விஷயத்திலே நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றலாம். இது மூலமாக எங்களுக்கு மார்க்கம் எங்களுடைய காரியங்களை இலகுபடுத்துறதுக்காக இப்படி இந்த மார்க்கம் எங்களுக்கு இதை அனுமதித்திருக்கிறது. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.